அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதிமுகவும் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தாவேகாவும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. செங்கோட்டையன் துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் அந்த தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்தது. செல்வாக்குமிக்க சில தொகுதிகளில் செங்கோட்டையன் துரோகம் செய்ததால் தான் தோல்வியடைந்தது என்ற குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இந்த மூவருடன் சந்திப்பு தொடர்பாக அவர் பல கருத்துக்களை கூறிய நிலையில் அதில் அவர்களுடைய 4 ஆண்டுகளாக டிடிவி தினகரன் இதே கருத்தை தான் கூறி வருகிறார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் கூறியிருக்கிறார். இன்னொரு பக்கம் அரசு மீது நெல் கொள்முதல் தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைத்தார். SIR விவகாரம் தொடர்பாக திமுக தவறான கருத்துக்களை பரவி வருகிறது. இன்னொரு பக்கம் SIR வர வேண்டும், அப்போதுதான் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் தீர்க்கப்படும். பல இடங்களில் இன்னும் இறந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்கிறது. எனவே SIR வரவேற்புக்குரியது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி அமைப்போம் என்றும் EPS கூறியிருக்கிறார். தொண்டர்கள் கட்சி கொடியை தாவேகா கட்சி கொடியை காட்டி அது தொடர்பாக அவர்கள்தான் பிள்ளையார் சொல்லி போட்டார்கள், நாங்கள் பிள்ளையார் சொல்லி போடவில்லை, அப்படியாக நான் கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். நேற்று முன்தினம் நிர்மல்குமார், தாவேகாவுடைய நிர்வாகி நிர்மல்குமார் கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாட்டில்தான் நாங்கள் இப்போதும் இருக்கிறோம் என்று தாவேகா விளக்கமளித்த நிலையில் அவ்வாறு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அதிமுகவும் தற்போது ஒரு அடி பின்வாங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கும் நிலையில்தான் கூட்டணி அமைப்போம் என்று EPS கூறியிருக்கிறார். நேற்று நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரத்யேக பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாவேகாவை கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாக NDA கூட்டணி தலைவர்களோடு அமர்ந்து பேசி முடிவெடுப்போம் என்றும் கூறியிருக்கிறார். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதையும் நடக்கவில்லை என்பதையும் அவர் இரண்டுமே நிராகரிக்க அவர் உறுதிப்பட கூறவில்லை. ஆனால் இருந்தாலும் கூட்டணி அமையாது என்றதும் அவர் உறுதிப்பட கூறவில்லை. இந்த நிலையில் தற்போது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிப்பட கூறியிருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் டிடிவி தினகரன், O பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் மூவருடனான சந்திப்பு தொடர்பாக நேரடியாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி சசிகலா சந்திப்பு தொடர்பாக பதிலளிக்கவில்லை, அதை பற்றி தனக்கு தெரியாது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த மூவரும் திமுகவுடைய B டீம் என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுப்போம், அதற்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். கூட்டணி தொடர்பாக அதிமுக தாவேகா கூட்டணி இதுவரைக்கும் நடைபெறவில்லை, அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, நாங்களும் பேசவில்லை, அவர்களும் பேசவில்லை என்று EPS தற்போது விளக்கமளித்திருக்கிறார். நேற்று தாவேகா இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு விளக்கமளித்த நிலையில் அதிமுகவும் இதே நிலைப்பாட்டை அவர்கள் கூறியிருக்கின்றனர். இதற்கு முன்னதாக RB உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, எடப்பாடி பழனிசாமி மூவரும் அரசியல் ரீதியாக அழைப்பு, மறைமுகமான சூசக அழைப்பை விடுத்து வந்த நிலையில் தற்போது அது போன்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். நிறைய முக்கியமான விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்திருக்காரு. உங்களுடைய பார்வையில் இது எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்? இல்ல, அதாவது தாவேகாவோட இதுவரையும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தல. பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம்னு சொல்றதுல என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நம்மளுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு போடுவாங்க, அப்படின்னு போட்டுதான் எழுத ஆரம்பிப்பாங்கன்றது ஒரு பாரம்பரியமா சில பேர் கடைபிடிக்கிற ஒரு பழக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கூட்டணிக்கான ஒரு பிள்ளையார் சுழியை போட்டீங்க அப்படின்ற போது பொதுவான கூட்டணிக்காக பிள்ளையார் சுழி போட்டீங்களா இல்ல தாவேகாவோட கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போட்டீங்களான்றதான் இங்க முக்கியமான பிரச்சனை. நீங்க தாவேகாவோட கூட்டணிக்கான பிள்ளையார் சுழியை போட்டீங்கன்றதான் பேசப்படும் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க தாவேகா கொடியை பார்த்து தான் சொல்றீங்க. நீங்க பொதுவா நீங்க கூட்டத்தில் பேசும்போது எதுவுமே எந்த கொடியையும் பார்க்காம பொதுவா நீங்க அதிமுக தேர்தலுக்கு முன்னாடி மெகா கூட்டணி அமைக்கும்னு சொன்னீங்கன்னா, அதுக்கான வேலைகள் துவங்கி விட்டதுன்னு சொன்னீங்கன்னா யாரும் அதை பத்தி கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. நீங்க தாவேகா கொடி ஆற்றத்தை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னு சொல்ல வேணா, நீங்க தாவேகாவோட நீங்க பேச்சுவார்த்தையை துவங்கிட்டீங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி விட்டதுன்னு நினைக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. ஆக்சுவலா அதுக்கப்புறம் நீங்க தான் அப்படி பேசுனீங்க, அதுல என்ன தவறு நீங்க கேட்கறீங்க. அப்ப அதுக்கு பின்னாடி உதயகுமார் பேசினதுன்னா, ராஜேந்திர பாலாஜி பேசினது இவங்க எல்லாம் வாங்க வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, இல்லாட்டி உங்க கட்சியை அழிஞ்சுன்னு சொன்னது என்ன, நாங்க பயிற்சி கொடுக்குறோம் வாங்கன்னு சொன்னது என்ன, நாங்க பயிற்சி கொடுப்போம் பரிசு எழுதலாம்னு சொன்னது என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்களுக்கு தாவேகாவோட போறதுல ஒரு ஆவல் இருக்கு. அது அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கடைசி நிமிஷத்துல அந்த கூட்டணி அமையலைன்னா
அது பெரிய ஒரு மனச்சோர்வை வந்து அதிமுகவுக்கு கொடுக்கும். அந்த விஷயம் தெரியாமையே வந்து திருப்பி திருப்பி அதிமுகவோட தலைவர்கள் வந்து தாவேகா கூட்டணி வந்துரும்னு ஒரு நம்பிக்கையை வந்து அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்தா அது வேற விஷயம். வரலைன்னா அது ஏற்படுத்துகிற மனச்சோர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். அது தேர்தல் வேலையில கூட பிரதிபலிக்கலாம். அதனால வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல அவர் சொன்னா சரிதான். தேர்தலுக்கு முன்னாடி அவரை நம்பி எந்த கூட்டணி யாரும் வரலையே. பாஜக அதிமுக கூட்டணியை நம்பி எந்த கட்சியும் வந்து சேரவே இல்லையே இன்னும் ஆக்சுவலா. அதனால இனிமேல் அவர் நம்பிக்கை எதிர்பார்க்கிறபடி வந்து சேருவாங்களோ தெரியாது ஆக்சுவலா. சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இந்த சந்திப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாரு? இல்ல அவரை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் அணுகுவாரு ஆக்சுவலா வந்து. ஏன்னா அவர் ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். கலைகள் எல்லாம் பிடுங்கி விட்டன, பயிர் நல்லா செழித்து வளர்கிறதெல்லாம் சொல்லிட்டார். அதாவது சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் வந்து கலைகளா தான் பாக்குறாரு. அவர் மறுபடியும் சேர்க்க மாட்டார். சேர்த்தா அவருடைய பதவிக்கு ஆபத்துன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. செங்கோட்டையனை வந்து தற்சமயத்துக்கு ஓரம் கட்டி வச்சிருக்காரு. அவரை வந்து இப்போ கட்சி விரோத செயல்னு அவரை நீக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. ஓபிஎஸ் பார்த்து பேசினதன் மூலமாக, கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவருடன் பேசியதன் மூலமாக அவர் ஒரு கட்சி விரோத செயலில் ஈடுபட்டிருக்காருன்னு அவரை நீக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. அதனால வந்து அவரை பொறுத்த மட்டும் பாஜகவோட கூட்டணி அல்லது தாவேகா கடைசி நேரத்தில் வந்து அவங்களோட கூட்டணி அல்லது எந்த கட்சி வருதோ அதோட கூட்டணி அப்படின்ற தான் அதிமுகவே பலமா இருக்குன்னு அவர் நினைக்கிறார் சார். அதிமுகவே பலமா இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அதாவது அதிமுக பலமா இல்லைன்றதான் பொதுவான ஒரு கருத்தா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சவுத்துலயும் டெல்டாலையும் அதிமுக பலவீனமா இருக்குன்ட்டு. ஆனா அவர் நினைக்கிறாரு அதிமுக பிளவுபடவும் இல்லை, அதிமுக பலவீனமாகவும் இல்லைன்றது அவருடைய பாயிண்டா இருக்கு. இத்தனை தேர்தல் பார்த்தாச்சு, அது பலவீனமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதுக்கு நல்ல உதாரணம். வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்லையும் தோத்தாதான் ஒருவேளை அதிமுக வந்து பலவீனமா இருக்குன்னு உணர்வு வரணும். ஆனா அது ரொம்ப அப்படி உணர்ந்தாருன்னா அது ரொம்ப லேட்டா இருக்கும். பை த டைம் அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் ஆக்சுவலா. விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.